தங்கலான்ல ஃப்ளாஷ்பேக்கில் விக்ரம் சாப்பிட ஒரு 4 பேர், அதில் நானும் ஒரு முக்கிய கதாபாத்திரமா பண்ணியிருக்கேன். ஒரு 10-12 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே. பட் இது ஒரு புதிய அனுபவம். ஃபைட் பண்ணும்போது வரும்போது பாறாங்கல்ல போய் இடிப்போம், அப்படிலாம் இடிச்சு ஒருத்தருக்கு வந்து காலில் சுண்டுவரில் உடஞ்சிப்போம் ஸ்பாட்லேயே. விக்ரம் சாருக்கெல்லாம் அவ்வளோ சிராய்ப்பு வருது. எனக்கும் வந்து ஷூட்டிங் 2 வாரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது உடம்பு ஃபுல்லா சிராய்ப்பு. சார் 4 பேர் அவர் கூட எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம். அதை விட ரொம்ப முக்கியமானது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறதுக்கு 2 மணி நேரம் டெய்லி வாக்கிங். நடந்தே தான் போகணும். ஏன்னா ஒரு இடத்துல போய் இறக்கிடுவாங்க, அங்கிருந்து மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு காலைல ஒரு 6:30 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு 6-7 கிலோமீட்டர் உள்ள போகணும். பொதுவாகவே எந்த ஒரு ஆக்டரா இருந்தாலுமே அந்த கேமரா முன்னாடி இருக்கும் கொஞ்சம் ஒரு இது மாதிரி இருக்கும். நீங்க எப்படின்னா எல்லாமே டக்கு டக்குன்னு டேக்லாம் எடுக்க மாட்டேன், நான் ஸ்பாட்ல போய் அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ரொம்ப ரொம்ப சொதப்பலான ஆர்டிஸ்ட் அவரு. கேமரா பார்த்தோன்னே ஒரு சின்ன ஒரு இது வந்து பதட்டம் இருக்கும். அது எல்லா திரைப்படங்கள்லயும் இந்த ஃபர்ஸ்ட்லயே அது வந்துடும். ஹே ஹலோ வணக்கம் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம கூட கெஸ்ட் பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இவர்கிட்ட என்ன ரோல் கொடுத்தாலும் போதுங்க. தம்பி ரோல், அண்ணன் ரோல், போலீஸ் ரோல், ரவுடி ரோல், என்ன மாதிரி கொடுத்தாலும் அதுல நான் தான்டா டாப் அப்படிங்கிற சொல்ற மாதிரி நடிச்சு பக்கா வெர்சடைல் ஆக்டரா நம்ம கூட இருக்காரு. சம்பத்ராம் அவர்கள் கூட நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் இந்த பணிவான வணக்கங்கள். எப்படி நான் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நலம். ஃபர்ஸ்ட் நம்ம தங்கலான் பத்தியே பேசுவோம். தங்கலான் படத்துல நடிச்ச அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் ரஞ்சித் சார் டைரக்ஷன்ல நடிக்கிற 3வது படம். முதல்ல கபாலி படத்துக்காக அவரை போய் பார்க்கும்போது என்னன்னா, நான் ஆக்சுவலா ஒரு தனியார் கம்பெனியோடைய மேனேஜராக தான் அவரை போய் பார்த்தேன். அப்போ நான் வந்து பிரிசமன் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோடைய மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்தேன். இப்போ இருக்கேன் இந்த கம்பெனியில். இப்போ வந்து பேர் மட்டும் மாற்றிருக்காங்க, பேவுட் விஎஃப்எக்ஸ். ஸோ சிஜிடிஏ விஷயமா தான் பார்க்க போறேன். அப்ப எல்லாம் பேசி முடிச்சிட்ட பிறகு, என்னன்னா நீங்க ஆர்டிஸ்ட் தானே, நீங்க எந்த வேலையை பாக்குறீங்க? ஆமா சார், நடிப்போட சேர்த்து ஒரு சர்வலுக்காக இதை பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சாரு. அதுக்கப்புறம் கபாலியில ஆரம்பிச்சோன்னு நான் போய் பார்க்க முயற்சி பண்ணேன். பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அசோசியேட் ஃபோன் பண்ணி எனக்கு கேரக்டர் சொன்னாரு. அப்படி வாய்ப்பு கிடைச்சது இல்லை. அதுல முதல் நாள் என்னை எப்படி அண்ணான்னு அன்பா கூப்பிட்டாரோ, இப்ப வரைக்கும் அதே அன்போட நம்மளை வந்து அண்ணான்னு அன்பா கூப்பிட்டு நமக்கு தொடர்ந்து எனக்கு அவரோட படங்கள்ல வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு. சார்பட்டால வந்து கரெக்டா கேரக்டர் அமையில லாஸ்ட் ஷெட்யூல்ல என்னை கூப்பிட்டு ஒரு சின்ன இருக்கு பண்றீங்களா அப்படின்னு கேட்டு ஓப்பனிங் சீன் சார்பட்டால பண்ணேன். இதுக்கப்புறம் இதுல வந்து போய் பார்க்கும்போது கூப்பிடணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி தங்கலான்ல ஃப்ளாஷ்பேக்ல விக்ரம் சாப்பிட ஒரு 4 பேர், அதில் நானும் ஒரு முக்கிய கதாபாத்திரமா பண்ணியிருக்கேன். ஒரு 10-12 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். பட் இது ஒரு புதிய அனுபவம். ஏன்னா இத்தனை படங்கள்ல நம்ம நடிச்சிருப்போம். இதுல வந்து காஸ்டியூமே வெறும் கோவணம் தான் எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் ஹீரோ விக்ரம் சார். அது மட்டும் இல்லாம ரொம்ப லைவான ஒரு சப்ஜெக்ட், ஒரு பீரியாடிக் சப்ஜெக்ட். ஸோ அதுல வந்து காலில் செருப்பு இல்லை, உடம்புல துணி இல்லை, காடு மலை இந்த மாதிரி இடங்கள்ல தான் ஷூட்டிங்கு. முள்ளு அந்த எல்லாமே பேர் ஃபுட்டோட நம்ம வந்து எங்க போனாலும் நடக்க வேண்டியது இருந்தது. ஃபைட் பண்ணும்போதும் வந்து அதே பேர் ஃபுட்டோட தான் ஓடி ஃபைட் பண்ண வேண்டியது. சேசிங்கு, ஓடி சேசிங்கு. அந்த முள்ளு இருக்கும், கல் இருக்கும், காலில் பொத்திக்கும், சைட்ல சிராய்ப்பு ஏற்படும், முதுகுல ஃபைட் பண்ணும்போது கீழே விழும்போது பாறாங்கல்ல போய் இடிப்போம், அப்படிலாம் இடிச்சு ஒருத்தருக்கு வந்து காலில் சுண்டுவரில் உடஞ்சி போச்சு ஸ்பாட்லேயே. விக்ரம் சாருக்கெல்லாம் அவ்வளோ சிராய்ப்பு வருது. எனக்கும் வந்து ஷூட்டிங் 2 வாரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது உடம்பு ஃபுல்லா சிராய்ப்பு. ஒய்ஃபும் குழந்தை என்ன பார்த்து இப்படி வந்து அடிப்பட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃபான ஒரு சப்ஜெக்டுங்கிறதுனால நம்ம வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அதில் விக்ரம் சார் நாங்கள் 4 பேர் அவர் கூட எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம். அதை விட ரொம்ப முக்கியமானது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறதுக்கு 2 மணி நேரம் டெய்லி வாக்கிங். நடந்தே தான் போகணும். ஏன்னா ஒரு இடத்துல போய் இறக்கிடுவாங்க, அங்கிருந்து மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு காலைல ஒரு 6:30 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு 6-7 கிலோமீட்டர் உள்ள போகணும். போறதுலேயே டயர்ட் ஆயிடும். ஏன்னா அங்க வந்து வண்டி போறதுக்கு வழி இல்லை. அப்புறம் பிளஸ் நம்ம வந்து செருப்பு போட்டு போக முடியாது, ஏன்னா ஃபுல்லா மணல். ஸோ மணல்ல வந்து முள்ளு இருக்கும், கல் இருக்கும், எல்லாமே இருக்கும்.
அதுல வந்து செருப்பு போட்டோம்னா ஃபாஸ்டா நடக்க முடியாது. அதுக்கு நம்ம வெறும் பேக் ஃபுட்டோட நடந்தோம், பேக் ஃபுட்டோட நடப்போம். கால்லாம் அது 2 வாரத்துல வந்து பொத்தல ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச ஒரு உடலுக்கும் சரி, இயற்கையாவே அங்க வந்து கஷ்டப்பட்டு நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. புது அனுபவம். ஏன்னா நம்ம வந்து எதையும் பண்ண தயாரா இருக்கும் சினிமா. எத்தனையோ ஃபைட் பண்ணியிருப்போம், எத்தனையோ படங்கள்ல என்னென்னவோ காஸ்டியூம்லாம் போட்டு நடிச்சிருப்போம். இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அந்த வகையில வந்து இது ஒரு புது அனுபவமா இருந்தது. ஓகே. பொதுவாவே எல்லா படத்துக்குமே இருக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் காஸ்டியூம்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த படத்துல காஸ்டியூம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்லியிருந்த மாதிரி எல்லாருமே கோமணம் தான் கட்டியிருந்தாங்க. அந்த கோமணம் கட்டுறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ரோல் தான். ஒரு ஆக்டரா இருந்து பண்றது ஒரு பெரிய விஷயம் தான். இருந்தாலுமே அதுக்கு நீங்க அந்த மாதிரி தயார்படுத்துற நிலை உங்களுக்குன்னு ப்ரீ ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றது? இல்ல ஆக்சுவலா இந்த படத்துல வந்து கோமணம் தான் அப்படின்னு முன்னாடியே தெரியும். பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த படமா இருந்தாலும் நான் முன்னாடி சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். கமல் சார்லாம் வந்து வெற்றியோட நடிக்கிறதுனா கூட அப்படியே ஸ்பாட்லயே கைதிட்டு அப்படியே நடிப்பார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அது ஒரு நடிப்பு, அவ்வளவுதான். டைரக்டர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நம்ம வந்து கொடுத்தோம். அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்கிற வழியே இது பண்ணலாமா, இது காஸ்டியூம் போடலாமா போடக்கூடாதா அந்த ஒரு தாட்டே இல்லை. ஆக்சுவலா பொதுவாகவே ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து அந்த கூச்சம் போனாதான் அங்க நடிப்பு தன்னால வரும். ஸோ அந்த கூச்சமோ இதனால எப்படி காஸ்டியூம் போடணுன்றது என்னமோ வரல. அந்த கேரக்டருக்கு நம்ம எவ்வளவு தூரம் நம்ம உண்மையா இருக்க முடியும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்ச வழிய மற்றபடி காஸ்டியூம் இப்படி போடணுங்கிற ஒரு தப்பான எண்ணம் வருது. சூப்பர்ண்ணா. நீங்க உங்களோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஜேர்னி தான். இந்த ஜேர்னில நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ நம்ம பாரஞ்சித் சார் கூட நீங்க 3rd ஃபிலிம் இது. பாரஞ்சித் அவர்களுக்கும் மற்ற டேரக்டர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் நீங்க நினைக்கிறீங்கன்னா? எல்லாருமே வந்து படத்தோட வெற்றிக்காக தான் ஒர்க் பண்றாங்க. படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகணும், எல்லா மக்களுக்கும் சேரணும்னு ஒர்க் பண்றாங்க. இதுல இவர் வந்து வித்தியாசமா என்ன நினைக்கிறேன்னா, அவர் வந்து ஒவ்வொரு படத்தையும் அவர் மனசுல வச்சிருக்கிற அந்த மெசேஜை வந்து கன்வே பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. ஸோ அது மக்கள்கிட்ட போய் சேரும் செய்து படமும் நல்லா இருக்கு. ஸோ ரெண்டுமே அவர் வந்து அதாவது அவரோட மெசேஜை முழுசா போய் திணிக்காம ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படத்தை ரியலிஸ்டிக்கான ஒரு படம் எண்ட் ஆஃப் தி டே கண்டென்ட் கொடுத்துறாரு. எண்ட் ஆஃப் தி டே வந்து அவருடைய மனசுல என்ன இருக்கோ அதையும் வந்து ஒரு சின்னதா அவர் பார்த்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில வந்து இவர் வித்தியாசமான ஒரு இயக்குனர் தெரியாது. நம்ம படத்துல தங்கலான் படத்துல பார்க்கும்பொழுது ஹீரோயின்ஸ் சொல்லப்படும் மாளவிகா மோகன் அவர்களும் பார்வதியும் இருக்காங்க. இவங்க கூட நீங்க நடிக்கிற சீன்ஸ் எதனாச்சும் இருக்கா? எதிர்பார்க்கலாம்? இல்ல பிளாஷ்பேக்ல அந்த அளவுக்கு இல்ல. ஓகே. மாளவிகா மோகன் அவர்கள் ட்ரெய்லர்ல பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு பிச் டெசிமல்லாம் பறக்கிற அளவுக்கு கத்துறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு? இல்ல அது அந்த பெர்ஃபார்மன்ஸே வந்து அப்படி ஃபர்ஸ்ட் அவுட் வர மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்களது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல், நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ரோலா இருக்கும் நான் நம்புறேன். அதிகமா காம்பினேஷன் கிடையாது, நான் பார்த்தேன் நான். பட் ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் அவளோட எதிர்பார்த்துருக்கேன் அவங்களோட கேரக்டர் எந்த அளவுக்கு டிசைன் ஆயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா முழுசா பார்க்கல, நம்ம காம்பினேஷன் வந்து ஒரே ஒரு, அதனால நானும் அவளோட எதிர்பார்த்துருக்கேன். சூப்பர்ண்ணா. பொதுவாகவே எந்த ஒரு ஆக்டரா இருந்தாலுமே அந்த கேமரா முன்னாடி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு இது மாதிரி இருக்கும். நீங்க எப்படின்னா எல்லாமே டக்கு டக்குன்னு டேக்லாம் எடுக்க மாட்டேன், நான் ஸ்பாட்ல போய் அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ரொம்ப ரொம்ப சொதப்பலான ஆர்டிஸ்ட் அவரு. அதாவது அந்த ஒரு என்ன சொல்றது, கேமரா பார்த்தோன்னே ஒரு சின்ன ஒரு இது வந்து பதட்டம் இருக்கும். அது எல்லா திரைப்படங்கள்லயும் இந்த ஃபர்ஸ்ட் டே அது வந்துடும். அந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும் நான் டேக் ஓகே சூப்பரா பண்ணிட்டு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அந்த படம் முழுக்க அடிச்சு தூக்கி போயிட்டே இருப்பேன். பட் ஒரு அந்த ஃபர்ஸ்ட் டே சொதப்பிட்டேன்னா அதோட பாதிப்பு வந்து அடுத்த நாள் இருந்துட்டு இருக்கும். ஸோ அது மட்டும் அது வந்து பிகினிங்ல இருந்தது. சமீப காலமா ஒரு எப்ப நான் வந்து அதர் லாங்குவேஜ் படத்துல போயிட்டு மெயின் எல்லாம் பண்ணி மோகன்லால் சார் படம், சுரேஷ் கோபி சார் படம், இப்படி மம்முடி சார் படம், இது மாதிரி அதர் லாங்குவேஜ்ல போயிட்டு பண்ணி அங்க நம்ம வந்து பேர் வாங்க ஆரம்பிச்சோமோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நார்மல் ஆயிட்டேன். ஸோ இவ்வளவுதான், நம்ம யாருக்கும் இதுவா இருக்கக்கூடாது. மனசுல வந்து மதிப்பு மரியாதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பயத்தை வெளியே காமிக்காம நம்ம வந்து அந்த கேரக்டர் அழகா உள்வாங்கி நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பயம்லாம் போயிடும். அந்த ஃபியர் வந்து எல்லாருக்கும் இன்னைக்கும் ஒரு புது படம் புது டைரக்டர் ஒர்க் பண்ணா அது இருக்கும். அது இருக்கக்கூடாதுன்னு ஒரு அந்த ஒரு அதர் லாங்குவேஜ்ல போய் நடிக்கும் போது தான் எனக்கு வந்து அந்த அனுபவமே கிடைச்சது. இப்போ சரளமா எல்லா படத்துலயும் எல்லா லாங்குவேஜ்லயும் டைலாக் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு டைலாக் கொடுத்தா என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா இருந்தாலும் அதை தமிழ்ல எழுதி அதை வந்து மனசுல பதிய வச்சு அடிக்க